சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் வாங்க. ஸோ எக்ஸாம் முடிச்சுலாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11th தமிழ் இங்கிலீஷு. ஸோ எப்படி அது நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 11th பயாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் இது. கிட்டத்தட்ட 6 நாள் ரிவிஷன் இருக்குது. நல்லபடியாக படிங்க. விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருப்பீங்க. நியூஸ் சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கான எல்லா பிடிஎஃப் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பயோ பாட்னி. ஓகேவா? ஸோ 1 மார்க்ஸ் சொல்ல போனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க. ஸோ அது இது மாதிரி படிங்க. ஃபுல்லாக இன்டீரியர் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் புக் பேக் தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் படிக்க தெரியுமா? அதுலேருந்தே 1 மார்க் கேட்டுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 1 மார்க் பாருங்கள். 1 நீங்கள் ஆன்சர்ஸ் அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. நானும் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டு. ஓகேவா? 2 3 4 5 6 7 8. ஸோ 8 1 மார்க் இருக்குது. ஸோ அடுத்து 2 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா ஸோ பாருங்கள் 2 மார்க்கில் கம்பல்சரி கிடையாது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? 2 மார்க்கில் கம்பல்சரியே கிடையாது. நீங்கள் எது வேணால் ஏதோ ஒரு 4 எழுதுனா போதும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6. ஓகேங்க. அந்த 6ல் நீங்கள் 4 எழுதணும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு 3 பார்த்துட்டிங்களா? 9 10 11 இப்போ 12 13 14 பாருங்கள். ஸோ அடுத்து 3 மார்க்கில் கம்பல்சரி இருக்குது. ஓகேவா? 5ல் நீங்கள் 3 எழுதணும். 1 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? ட்ரா a neat table diagram of stomata. Write short note on Nepenthes. Write a short note on merits and demerits of 5 kingdom classification. Give a brief account on programmed cell death. அப்புறம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு describe Lamprey's chromosomes with a neat diagram. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. ஓகேங்களா? அடுத்து 5 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா எதிராக சாய்ஸாக 2 5 மார்க் எழுதணும். 1 A எழுதணும், இல்லை B எழுதணும். Describe the floral characteristics of Calitoria ternatia. ஓகேங்களா? அப்புறம் ரைட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை. 21 பாருங்கள். ரைட் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் anatomy ஆஃப் டிகாட் ரூட் அண்டு மோனோகாட் ரூட். ஓகேங்களா? அப்புறம் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இது கேட்டிருக்காங்க. நீட் டயக்ராம். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேங்னாவ் போட்டோமீட்டர் வித் அ நீட் டயக்ராம். ஸோ அடுத்து இதுதான் 5 மார்க்ஸ் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியே உங்களுக்கு பயோஜுவாலஜி பக்கம் வந்தாச்சு. பயோஜுவாலஜி உங்களுக்கு 8 1 மார்க் இருக்குது. ஓகேங்களா? 1 மார்க் தான் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனான பாட்டு. மற்ற இடத்துலையும் பார்த்தா உங்களுக்கு 1 மார்க் பண்ணால் ஒரு 80% புக் பேக் கேட்டு 20% உங்களுக்கு இன்டீரியர் கேட்பாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் 50% இன்டீரியர் கேட்பாங்க, 50% புக் பேக் கேட்பாங்க. அப்படி தான் கேட்பாங்க மேக்ஸிமம். இதுவரையும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கோசம் நான் சொல்கிறேன். புக் பேக் எல்லாம் தரவு பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 4 5 6 7 8. இதுக்கு ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ அடுத்து 2 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா கம்பல்சரி எதுவும் கிடையாது. டிஃபைன் எக்ஸ்டோமோப்ளிப்ஸு. அப்புறம் வாட்டர் எர்த்தோம் கசஸ். நேம் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம் காக்ரோச் ஃபிஷ் அண்ட் கேட்டு. கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். டேபிள் எத்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் லூப்ஸு. ரைட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சலிவரி கிளான்ஸ்னால் சலிவா ஃபவுண்ட் ஆகும்ல அந்த கிளான்ஸ். ஸோ அடுத்து 3 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி இருக்குது. ஓகேங்களா? Name the disorder caused due to the hyposecretion of parathyroid hormones and write symptoms. But try and label the structure of nephron. 19 the compulsory. Aqueous humor maintains the intraoscular pressure. Justify. So இதான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? Give the economic importance of last insects. இது இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா 2021 பா. எதிராக சாய்ஸாக 1 எழுதணும், B எழுதணும். ஆரிஜின் அண்டு கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்டு. வாட் ஆர் த வேரியஸ் கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் எக்ஸ்பிளைன். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன் தான் 25 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். 21 எப்படி கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெல்டன் சிஸ்டம். இது ஈஸியாக எழுதினா நீங்கள் கண்ணை மணிட்டு இதை அர்த்தம் பண்ணி எழுதிருங்க. ஸோ அந்த சிட்பா வீடியோ எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயாலஜிக்கு அடுத்தடுத்து நான் பார்த்தா உங்களுக்கு மொத்தம் 6 நாள் ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒவ்வொரு வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க. ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா ஸ்டடிமிஸும் உங்களுக்கு அதில் வரப்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறப்பா. விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். யூஸ் ஆன வழியாக இருந்துங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.